நானும் அப்போல இருந்து இவங்க நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு வேற ஏதோ தப்பான ரீசன் இருக்கு, இவங்களால நமக்கு பிரச்சனை தான் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா யாரும் நான் சொல்றதை கேட்கறதாவே இல்லை. என்னம்மா இதெல்லாம்? என்ன நடக்குது உங்க வீட்டுல? உங்களுக்குள்ள இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? என்னடி யோசிச்சுட்டு இருக்க? அதான் உன் சாயம் வெளுத்து போச்சுல. இன்னும் என்ன சொல்லி எங்களை நம்ப வைக்க டிராமா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? நான் ஏன் ட்ராமா பண்ணணும்? இது சிவா என் கழுத்துல கட்டின தாலி தான், அதுதான் உண்மை. திரும்ப திரும்ப போய் சொல்லாத. நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல, அப்ப நான் போய் சொல்றேனா? ஷோ பாட்டி, நான் அப்படி சொல்லல, ஆனா நான் சொல்றதுதான் உண்மை. ஆமா பாட்டி, அயிலியும் நானும் ஒரே ஸ்கூல்ல தான் வேலை பார்க்கறோம். நாங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்போ நான் கோயில்ல பார்த்தது யார? அது எங்களுக்கு எப்படி பாட்டி தெரியும்? நீங்க சொல்ற மாதிரி எங்க கல்யாணம் கோவில்ல தான் நடந்தது. நான் தான் அயிலி கழுத்துல தாலி கட்டினேன். இத பாருங்க, நீங்க மத்தவங்களை ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்தணும்னு பார்க்காதீங்க. என்னை பத்தி இன்னும் சரியா தெரியல உங்களுக்கு. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி பாட்டி, நாங்க சொல்றதுதான் உண்மை. நீங்க எப்படி சமாளிச்சாலும் சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றது பொய். நான் உன் கழுத்துல நீயே தாலி கட்டிட்டத கண்ணால பார்த்தது சத்தியமான உண்மை. மரியாதையா எதுக்கு புருஷன் பொண்டாட்டின்னு பொய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. நான் கும்பிடுற சாமி மேல சத்தியமா சொல்றேன், நான் கோயில்ல பார்த்தது இவ்வளவுதான். எனக்கு நல்லா தெரியும். அயிலி, ஒழுங்கா தாலிய சேலைக்குள்ள போட்டுக்கலாம்ல, இப்படி வெளியே தெரியற மாதிரியா போடுவ? கொஞ்சமாவது லாஜிக்கோட பேசுங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? அண்ணி வேற நாளைக்கு நம்மள பத்தின உண்மையை வர கிளியர் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னே தெரியலையே. ஏற்கனவே நம்ம மேல அவங்களுக்கு டவுட் இருக்கு. எல்லா பக்கமும் நமக்கு மட்டும் எல்லாம் பக்காவா ஸ்கெட்ச் போட்ட மாதிரி இருக்கு. என்ன பண்றது? நம்ம டிசைன் அப்படி. ஷோ, நான் என்ன டென்ஷன்ல இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாளைக்கு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தா பேசாம நானே தாலி கட்டியிருப்பேன். என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்லையே. இல்ல, இப்போ தாலின்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன்னு காதுல வாங்கிக்கிட்டு எப்படி தெரியாத மாதிரியே கேக்குறா பாரு. நான் சொல்லி கேட்கணும்னா அவ்வளோ ஆர்வம். கேட்டதுக்கு பதில் சொல்லாம இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னது? எப்போ? பதறாத, அப்படிதானே எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நமக்கும் அதுங்களை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு வேற சான்ஸே இல்ல. இந்திராணி வைக்கிற டெஸ்டையும் தாண்டி அயலி சிவாவும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு நாம ப்ரூவ் பண்ணணும். இந்திராணியை அவங்கள தப்பிக்க வச்சாலும் அவங்க 2 பேரையும் நாம விடக்கூடாது. நம்ம நல்ல நேரம் மரகத சின்னமா இப்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தப்புன்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோ, பிடிச்ச பிடியில இருந்து எக்காரத்தை கொண்டு விலகவே மாட்டாங்க. ஒரு ஐடியா. என்ன? அயலி தூங்கும் போது அவ கழுத்துல இருக்கிற தாலி செயினை கட் பண்ணி விட்டுலாம். அதனால என்ன ஆக போகுது? என்னங்க நீங்க? ஹஸ்பண்ட் இருக்கும் போதே இந்த மாதிரி தாலி அருந்து விழுந்துட்டா புருஷன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்காக மறுபடியும் ஹஸ்பண்ட் கையால தாலியை கட்ட சொல்லுவாங்க. நாம தாலியை கட் பண்ணிட்டு வந்துட்டா நாளைக்கு சிவாவை திரும்பவும் அயலி கழுத்துல தாலியை கட்ட சொல்லுவாங்கல்ல, அப்ப தெரிஞ்சிரும் அவங்க உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையான்னு. சூப்பர் ஐடியா ரித்திகா. இதுல இருந்து அதுங்க 2 பேரும் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு பாத்தரலாம். அப்போ நீ சொன்ன மாதிரியே அந்த அயலி தூங்கிட்டு இருக்கும்போது அவ கழுத்துல இருக்கிற தாலிய நம்ம கட் பண்ணி விட்டுறலாம்.
ம் ஓகே டன். இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னா அதுக்கு தப்பான காரணமா தான் இருக்குமா? ஐயோ பாட்டி, இத பாருங்க. அவங்க இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எந்த ஒரு தப்பான காரணமும் இல்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க தான். நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? இப்ப இருக்கிற இந்த நிலைமையில நான் உண்மையா யாரையாச்சும் நம்புறேன்னா அது அவங்க 2 பேரை மட்டும்தான். பாட்டி, அவங்க ரொம்ப நல்லவங்க. என்ன தாண்டி இந்த குடும்பத்துக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காங்க. நல்லதுன்னு சொன்னா அதெல்லாம் சும்மா இல்ல. இந்த குடும்பத்துக்காக அவங்களோட உயிரையே பணைய வச்சு சில பிரச்சனைகள்ல இருந்து எங்களை காப்பாத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் கூட ஏதாவது உள்நோக்கம் இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அவங்க அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என் மேல அவங்க வச்சிருக்கிற அன்பும் மரியாதையும் தான். ஆனா அப்படி என்கிட்ட உண்மையா இருக்கிறவங்க எதுக்காக அவங்க கல்யாணத்தை பத்தின உண்மையை மட்டும் என்கிட்ட மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. உன் நிலைமை எனக்கு புரியுது இந்திராணி. எனக்கும் அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. அந்த பொண்ணு இந்த வயசுலயும் அவ்வளவு பக்குவமா நடந்துக்கிறா. எனக்கு தெரிஞ்சு அவங்க கல்யாணம் பத்திர உண்மையை மறைச்சதுக்கு காரணம் நீ தப்பா நினைச்சிருவியோன்னு தான் பயப்படுறாங்க. அந்த உண்மை தெரியறதால உனக்கும் சங்கடம், அவங்களுக்கும் சங்கடம் தானே. இருந்தாலும் உன் மனசுக்கு நல்ல தெளிவு கிடைக்குமா? விடுமா. நாளைக்கு நான் அவங்கள வேற விதத்துல டெஸ்ட் பண்றேன். அந்த பொறுப்பு என்னோடது.